இன்னைக்கு வெப் ஆன்சரில் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஜாவாஸ்கிரிப்ட் அதோட அவுட்புட்டை எப்படி கொண்டு வந்து தருது, அதோட மெமரியை வந்து எங்க மேனேஜ் பண்ணுது, எங்க ஸ்டோர் பண்ணுது அப்படின்னு நமக்கு கொஸ்டின் இருக்குல்ல. இந்த கொஸ்டினை தான் நம்ம இன்னைக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி இந்த மெமரி மேனேஜ்மெண்ட்னா என்ன, மெமரி மேனேஜ்னா என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டா, மெமரி மேனேஜ்மெண்ட்ன்றது வந்து ஏற்கனவே இப்போ விண்டோஸ் ஓஎஸ் எடுத்துட்டீங்கன்னா அதுலேயே ஏற்கனவே கொடுத்துருப்பாங்க. மெமரியை வந்து எப்படி ஒரு ஃபைல் வந்தால் அதோட மெமரியை வந்து எப்படி ஸ்டோர் பண்ணணும், அதோட மெமரி எப்படி ஸ்ட்ரக்சர் பண்ணி எப்படி அலகேட் பண்ணி வைக்கணும், அந்த மாதிரி அதுக்கே ஒரு அல்காரிதம் கிரியேட் பண்ணியிருப்பாங்கல்ல. அதுக்குள்ள நாம் இப்போ ஜாவாஸ்கிரிப்ட் ரன் பண்ணணும். இப்போ விண்டோஸில் வந்து ஜாவாஸ்கிரிப்ட் ரன் பண்ணோம்னா அது ஒர்க் ஆகணும்ல. அதுக்காக வந்து ஜாவாஸ்கிரிப்ட் அதோட மெமரியை மேனேஜ் பண்ணுறதுக்காக விண்டோஸோட மெமரியை வந்து யூஸ் பண்ணிக்கும். எப்படின்னா அதுக்காக கார்பேஜ் கலெக்ஷன் ஒரு அல்காரிதம் எழுதியிருக்காங்க ஜாவாஸ்கிரிப்ட். இந்த கார்பேஜ் கலெக்ஷன்றது அல்காரிதம் வந்து என்ன பண்ணோம்னா, இப்போ நம்ம கோட் ரன் பண்ணி முடிச்சிட்டோம், அதோட டேட்டாலாம் கேட்செல்லாம் ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வைக்கோம்ல. அது போக போக சேர்ந்துட்டு போயிட்டே இருக்கும்போது நம்மளுடைய கோடு வந்து ஸ்பீடு குறையும், லேப்டாப்போட ஸ்பீடு குறையும், அங்கங்கே ஹேங் ஆகும்ல. நிறைய கேட்ச் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்க ரன் பண்ண இதெல்லாம் கேட்ச் எல்லாம் கிளியர் பண்ணாதான் நம்மளுடைய ப்ரோக்ராம் ஃபாஸ்ட்டாக ரன் ஆகும். அது இல்லாமல் இது மேனுவலாக பண்ண முடியும். ஆனால் மற்ற ப்ரோக்ராமிங்லாம் மேனுவலாக பண்ணுற மாதிரி வச்சுருக்காங்க. ஆனால் ஜாவாஸ்கிரிப்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக இதெல்லாம் பண்ணிக்கிற மாதிரி அது கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இதில் வந்து இந்த வந்து மெமரி எப்படி 2 வழியாக மெமரியை ஸ்டோர் பண்ணுது இந்த ஜாவாஸ்கிரிப்ட். ஓகேங்களா? அது ஃபஸ்ட்டு வந்து ஸ்டாக் மெமரின்னு சொல்லுவாங்க, ரெண்டாவது வந்து ஆப் மெமரி. இந்த ஸ்டாக் மெமரி அப்படின்றது வந்து என்னன்னா, இது எந்த டைப்ல மெமரியை ஸ்டோர் பண்ணோம்னா LIFO. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட். இந்த லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு புக்கு இருக்கு, ஒரு புக்கு கரேஜ் இருக்குன்னு பார்த்துக்கோங்களேன். அது இதில் வந்து எப்படி சொல்றது, ஒரு டேபிளில் புக்கு அடுக்கிறோம். ஃபர்ஸ்ட் வச்ச புக்கு வந்து கீழே போயிடுதுங்களா, இப்போ லாஸ்ட் வைக்கிற புக்கு வந்து மேலே வருது. இதே மாதிரி தான் ஜாவாஸ்கிரிப்டும் இந்த மெத்தட் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கு. எப்படின்னா ஃபர்ஸ்ட் எழுதின கோடோட ஃபர்ஸ்ட் ஒரு வேரியபிள் கிரியேட் பண்றோம்னா அதை வந்து கீழே வச்சுக்குவோம். இப்போ அடிக்கிட்டே வரும்போது கீழே போகும் இல்லைங்களா ஃபர்ஸ்ட் வைக்கிறது. அப்போ லாஸ்டா எழுதின கோடு வந்து மேலே நிற்கும், மேலே வச்சு அப்படி வரும். கோடு அவுட்புட்டு கேட்கும் போது ஒன்னொன்னா செக் பண்ணிட்டு கீழேருந்து தான் மேலே வரும். அதே மாதிரி தான் இது மாதிரி அடிக்கிட்டு வரும்போது இதை வந்து ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிறதுனால இது மாதிரி லேட் ஆகும்ல. இந்த மாதிரி நிறைய கோடை ரன் பண்ணிட்டு 1 by 1 செக் பண்ணிட்டு போகிறதுக்கு, அதுக்காக இதை வந்து ரெஃபரன்ஸுக்காக மட்டும் வச்சுக்கிட்டு இந்த ஸ்டாக் மெமரியை இதோட வேல்யூலாம் ஆப் மெமரின்னு ஒன்று ஆப்ஷன் சொன்னேன் இல்லைங்களா, இந்த ஆப் மெமரியில தான் ஸ்டோர் பண்ணிக்கும். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் உங்களுக்கு புரியும். இப்போ கான்ஸ்ட்னு சொல்லிட்டு இன்டர்ன் சொல்லிட்டு ஒரு கான்ஸ்ட்ல இன்டர்ன் சொல்லிட்டு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்கேன். அதில் வந்து நேம் வந்து ஜோசா, அப்புறம் ஏஜ் வந்து அவருக்கு ஒரு அந்த மாதிரி சொல்லி கொடுத்துருக்கேன். இதோட வேல்யூ வந்து இப்போ இன்டர்ன்ன்ற அந்த வேல்யூ வந்து இதில் இந்த என்ன சொன்ன ஸ்டாக் மெமரியில் ஸ்டோர் பண்ணிக்கும். ஓகேங்களா? இப்போ வந்து இதுக்குள்ள வேல்யூ இருக்குல்ல, நேமு அப்புறம் ஏஜ் இருக்குல்ல, இதோட வேல்யூ வந்து ஆப்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். இது வந்து ஃபாஸ்ட்டாக டெலிட் பண்ணிக்கிறதுக்காக. இப்போ ஸ்டாக் மெமரின்றது வந்து ஸ்ட்ரிங்கு, நம்பரு, பூலியன், அப்புறம் நல் இதெல்லாம் ஆப்ஷன்ல இருக்கு, அன்டிஃபைன் இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் இதில் வந்து ஒரு ரெஃபரன்ஸுக்காக இதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸை எடுத்துக்கிறதுக்காக ஸ்டாக்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம் ஜாவாஸ்கிரிப்ட். இதுவே ஆப் மெமரின்றது வந்து ஆப்ஜெக்ட், ஃபங்க்ஷனு, அரேலாம் இருக்குல்ல, இதோட வேல்யூலாம் ஆப்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ வந்து இதில் ஸ்டாக் மெமரிக்கு வந்து சைஸு அப்படின்றது வந்து கொஞ்சம் எப்படி சொல்றது, குறிப்பிட்ட அளவுக்கு தான் இருக்கும். இதுக்கு மேலே ஸ்டோரும் பண்ண முடியாது, எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா ரெஃபரன்ஸுக்காக இருக்கிறதுக்கு வந்து அவ்வளோ ஸ்டோர் பண்ணுறதுக்கு அவ்வளோ மெமரி தேவையில்லைல்ல, அதனால அவ்வளோ கொடுக்காது. இப்போ ஆப் மெமரின்றது வந்து ஒரு ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், இல்லை ஒரு ஆப்ஜெக்டாக இருக்கட்டும், இதோட வேல்யூலாம் பெருசாக போயிட்டே இருக்கும்ல, இது எவ்வளோ டேட்டா வரும் அந்த மாதிரிலாம் கால்குலேட் பண்ண முடியாது, நம்மளால கால்குலேட் பண்ண முடியாது. அதனால ஜாவாஸ்கிரிப்ட் என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னா, ஆப்ல வந்து அன்லிமிட்டடா எவ்வளோ நினைச்சும் ஸ்டோர் பண்ணி வைக்கிற முடியும், சைஸ் வந்து எவ்வளோ நினைச்சும் ஸ்டோர் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி தான் இருக்கு. அப்புறம் இதுல வந்து எப்படின்னா இது எப்படி ஒர்க் ஆகணும்னு பார்த்தீங்கன்னா, ஆப் மெமரி இப்போ வந்து நான் ஸ்டாக்ல வந்து ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் ஸ்டாக்கை ஒரு ரெஃபரன்ஸ்க்காக தானே யூஸ் பண்ணோம்.
இப்போ இந்த இமேஜை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இப்போ வந்து பர்சன் இருக்கு, இது ரெட் கலர்ல இருக்கா, அந்த பர்சன்றது வந்து இது வந்து ஸ்டாக்ல ரெட் கலர்ல நியூ பர்சன் போட்டிருக்காங்க. ஜஸ்ட் அதோட வேல்யூ வந்து நியூ பர்சனோட வேல்யூ வந்து ஆப்ல ஸ்டோர் பண்ணியிருக்காங்க, தெரியுதுங்களா? இந்த மாதிரி தான் ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து தனித்தனியாக பிரித்து வச்சுக்கோ. ஏன்னா இப்போ வந்து இதோட நியூ பர்சனோட வேல்யூ தான் பெருசா தவிர நியூ பர்சன்றது வந்து அது பெருசு இல்லை, அதோட சைஸு. அதுக்காக தான் இதுக்கு லிமிட்டடான ஒரு ஸ்டாக்குக்கு வந்து லிமிட்டடான ஒரு சைஸை கொடுத்துருக்காங்க. இவ்வளோதான் மெமரி எடுத்துக்கணும் அந்த மாதிரி சொல்லிட்டு. ஆப்ல வந்து நிறைய இது அன்லிமிட்டடா போயிட்டு இருக்கனால நீ எவ்வளோ வேணாலும் வச்சுக்கலாம் அந்த மாதிரி சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க.